நம்மங்க சுவிட்சர்லாந்தில் உள்ள கீஸ்பாக் என்ற நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். அத எப்படி போறோம்ன்னு பார்த்தீங்கன்னாங்க, அது மிக உயரமானது அந்த நீர்வீழ்ச்சிங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு போகும்போதே வளைஞ்சு வளைஞ்சு போவும் அழகா. அது ஒவ்வொரு வளைவுலயும் பாதை மாறும்போது, ஒவ்வொரு மலையிலயும் வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது, ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம அந்த ஏரியாவ பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நீர்வீழ்ச்சி அடித்தளத்திலிருந்து ஓடி வர்றதுலருந்து, அதுக்கு அடுத்த மேல ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்த மேல ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ரிவர் ஸ்டார்ட்டிங் ஏரியால போய் நம்ம நின்னு தொட்டு அத ரசிக்கும்போது, அதனுடைய சுகமே தனிதாங்க. அப்பா! ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. அது நாங்க எவ்ளோ உயரத்துக்கு மேல ஏறி நின்னு அத நாங்க தொட்டுருக்கோம்னு நீங்களே வந்து பாருங்க. வெல்கம் டூ அவர் சேனல் மதுரை கப்ளின் யுஎஸ்ஏ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, இந்த மலைய இந்த இப்ப நம்ம அந்த கீஸ்பாக் நீர்வீழ்ச்சிய பார்க்க போறதுக்கு முதல்ல போட் வழியா தாங்க போணும். இதுக்கு வந்து காரோ, பஸ்லலாம் போக முடியாது இதுக்கு. அந்த மாரி வழி கிடையாது. இத போட் மூலியமா தான் ஃபர்ஸ்ட்டு நம்மள கொண்டு போய் அங்க விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஞ்ச் ட்ரெயின் மாதிரி இருக்கு. அந்த மலை ட்ரெயின். அது மேல கொண்டு போய் அதுலேருந்து ஏறி போய் அந்த லாஸ்ட் மே மே அடுத்த ஸ்டெப்ல கொண்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா அதுக்கப்புறம் மலைப்பாதை அமைச்சு, அந்த மலைக்கு மேல நம்ம ஏறி நடந்து போய், அத ஃபர்ஸ்ட் அந்த மலையில போய் இப்ப நம்ம டாப் ஆஃப் த மவுண்டெய்ன போய் நம்ம டச் பண்ணுவோம் பாருங்க. அததான் ரொம்ப அதுல தாங்க இருக்குது ஒரு சர்ப்ரைஸே அதுல தான் இருக்கு. என்னங்க அப்படி போகுது ஆப்போசிட்ல? ரிவர்ஸ் எடுக்குறாங்க. லேக்குமா இதுதான் ப்ரீஸ் லேக்குமா. அது நம்ம பார்த்து தோன். இப்போ பார் வாட்டர் பார், இந்த கலரை பார். அதுதான் வாட்டர் கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாரு. தெரியுதா? சரி எந்திரிச்சுன்னு பார்க்குறியா? எந்திரிச்சுன்னு பாரு. இப்போ நாம் போட்டில் போயிட்டுருக்கோம். இது வந்து இன்டர்லாக்கன், ப்ரீஸ்லேருந்து இன்டர்லாக்கன். பாயிண்ட்லயே கூட வாங்கிடலாம். பாயிண்ட்லயே கூட ஷூ வாங்கலாம். ஆமாம், அந்த பில்டிங்க்கு மேலே அதான் நம்ம ஏறி போகிறோம். அந்த பால் மலை அதுதான் போகிறோம். வந்து திருப்பி வடிஞ்சு இங்கே வந்து ரெண்டு வளைஞ்சு இங்கே வந்து சேருது. இங்கே இருக்கு பாரு, கீழே வந்து விழுகுது பாரு. எடுத்துக்க, கீழே வந்து விழுகுது பாரு. இந்த மேலே வந்து இங்கே வந்து பாரு. மேலே இந்த பக்கம் பாரு. இது பக்கம் போகிற மரஞ்செடி தெரியும். தெரியுதா உனக்கு? அது ஸ்டார்ட் பண்ணா போயிட்டு இருந்தேன் ரைட் மாதிரி. கம்பியில் அது போயிட்டு ஒன்றும் பண்ணாது. இப்போ வண்டி போகுது இல்லை? மீச தாடிலாம் வச்சிருக்காருல, வழக்கு முடியா அந்த கம்பி பிரச்சனை ரிவர்ஸ்ல ஓடிடுமா? எனக்கு என்னன்னு அது கூட அது பிரேக் இருக்கு. இங்கே பாரு, ரிவர்ஸ் பாரு, கொஞ்சம் தண்ணி பாரு, இப்படி ஒடுங்கி பாரு. இங்கே பாரு, இங்கே ஒரு ஃபால்ஸ் எடுத்து போற. இங்கே பாரு தான் இங்கே பாரு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கா.
இது என்ன பண்ணலாம் மேல் பார்க்க வந்தோமா? ஆமா இங்க பாரு. இல்ல இல்ல இப்படி நடந்துட்டு சென்டர் பிரிட்ஜ் இருக்கு பாரு. அந்த பிரிட்ஜ் அவ்வளோ ஏற வேண்டாம். இங்க பாரு நம்ம ஏற வேண்டிய எது தெரியுமா? ஆமா அங்கிருந்து வந்துட்டு இருக்குடா. சரி இப்போ நம்ம எங்க தெரியுமா போனோம்? கீழே விழுந்து கீழே வரைக்கும் போகுது. நம்ம சென்டரில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு பாரு. பிரிட்ஜ் இருக்கு, அதுக்கு போகணும். அப்புறம் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு திரும்பி வந்துடலாம். பிறகு மேலே ஏற வேண்டாம். சில பேர் மேலே வேண்டாம். அந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி பார்த்து ஃபால்ஸுக்கு பின்னாடி பார்த்து திரும்பி வந்துடலாம். வா நில்லு. ஃபால்ஸ் பின்னாடி பார்த்து திரும்பி வந்துடலாம். நில்லு. வர சிரிக்கிறேன் நான். சீக்கிரமா இருக்கு, நல்லா இருக்கு. கை பிடிக்கும் எனக்கு பிடிக்கிறதுக்கு. கை பிடிக்கும் எனக்கு பிடிக்கிறதுக்கு. கை பிடிச்சா எனக்கு பாடியில் அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிடுவேன். போ. அவன் வந்த பிறகு போயிட்டு 2 பேரும் கம்பி இருக்குடா. 2 பேரும் கம்பி இருக்கு. 2 பேரும் கம்பி பிடிச்சிக்கோ. ரெண்டு பேரும் கம்பி பிடிச்சிக்கோ. யாரா கீழே பாரு, அப்படி பாரு. தண்ணி எப்படி வேணாம், குடிக்க வேண்டாம். அப்படி கம்பியை பிடிச்சா நடந்து வரலாம். படி கிடையாது. தைரியமா இருக்கு. பார்க்கணும்னா பாரு, நீங்க பார்க்கணும்னா பாரு. ஃபால்ஸ்லாம் பாரு. இந்த பக்கம் பக்கம் தான் பாரு. அந்த பக்கம். ஆனால் இந்த வரும்போது தான் பார்த்துட்டு வந்தோம். ஒரு ட்ரெயின் வருது பாரு. எதுக்கு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வரும். இந்த 2 ட்ரெயின் அந்த நடுவில் வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். சரி அவதான் இன்னொரு ட்ரெயின் வருது பாரு. எதுக்கு? ஆமாம், இதெல்லாம் யாரும் காவல் போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரப்படாது. வேறு பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆளுங்களாம் போயிட்டு இந்த ட்ரெயின் கீழே வந்து அந்த ட்ரெயின் மேலே வந்தாலும் ரெண்டு கனெக்டடு. புரியுதா? இது 2 இண்டிபெண்டாக ஒர்க் ஆகாது. 2 கனெக்ட்.
ஏறி பார்க்கணுமா? அங்கே வந்து பார்த்த ரிவர் பாரு, இங்கே வந்து கலக்குது, இங்கே வந்து இப்படி வந்து விழுந்து லேக் வந்து கலக்குது பாரு. நம்ம பார்த்தோமே ஃபால்ஸு, நீ தொட்டைங்க அந்த ஃபால்ஸ் தான் இது. இது லேக்கில் வந்து கலந்துருக்கு. இது பாரு, அங்கே நின்னா தாரம் செடிக்குது போவா, நல்லா இருக்கு. நம்ம அங்கே நிற்கலாம் கொஞ்ச நேரம். நல்லா அது நேச்சுரல் தண்ணியில் எல்லாம் நான் ஏறி வந்தேன்ல, கஷ்டப்பட்டு ஏறி 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 வரேன். இந்த இவ்வளவு நேரம் எங்கள் கூட நீங்கள் பயணித்ததற்கு ரொம்ப நன்றிங்க. நீங்களும் எங்கள் கூடயே நடந்து வந்து அந்த மலை மேலே நாங்கள் டச் பண்ணுறதை ரசிச்சிருப்பீங்க, பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்றதை நம்புகிறோம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மதுரை கப்ளின் யுஎஸ்ஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மற்றும் வேற ஒரு இடத்தில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.